எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. சார், நாங்க பிரசன்டேஷன் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கிளைண்ட் உங்களை தனியா கூப்பிட்டு ஏதோ பேசினாருல்ல சார், நாங்க ஏதாச்சும் தப்பா பிரசன்ட் பண்ணிட்டோமா சார்? எல்லாமே நாங்க கரெக்டா தான் சார் கொடுத்தோம். ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டோமோ? ஏமா, கிளைண்ட் என்ன கூப்பிட்டு பேசினாருன்னா அதுக்காக நீங்க மிஸ்டேக் பண்ணதுன்னு தான் அர்த்தமா? இல்ல சார், எங்க முன்னாடியே சொல்லியிருந்தா எங்களுக்கு இப்படி தோணி இருக்காது. பட் உங்களை பர்சனலா கூப்பிட்டு பேசினாருல்ல, அதான். கம் ஆன் வைஷ்ணவி, நத்திங் லைக் தட். கிளைண்ட் என்ன பேசினாருன்னா அவங்களுக்கு உங்களோட வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. நீங்க ப்ரெசென்ட் பண்ணது அண்ட் ஒன் ஸ்லைடுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்லைட் பண்ண அலோகேஷன் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருந்ததாம். அதுதான் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணாரு. நிஜமாவா சார்? ஆமாமா, உண்மையாவே நீங்க ப்ரெசென்ட் பண்ணது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் அபிஷியலா உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் மெயில் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. ஓ, ஓகே ஓகே சார். எப்படியோ நல்லபடியா பிரசன்டேஷனும் முடிஞ்சிருச்சு. சோ நாளைக்கு எல்லாரும் ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஆமா சார். வருண், மேனேஜருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே? பண்ணிட்டேன்டா. சாருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. கிளைண்ட் இப்பவே மெயில் அனுப்பியிருப்பாரு போல சாருக்கு. அது படிச்ச உடனே அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. ஓ, ஓகே ஓகே. அப்புறம் கவின், நெக்ஸ்ட் ப்ராஜெக்டும் நம்ம கம்பெனிக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் ஏதோ டாக் போகுதுன்னு கேள்விப்பட்டேன்டா. ஏய் சூப்பர்டா, எப்படியோ பரவாயில்லடா. இங்க வந்த 2 ஒர்க்குமே சக்சஸ் ஆயிடுச்சு. அது வரையும் சந்தோஷம்தான். ஆமாடா, ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இந்த பொண்ணை எப்படியாச்சும் கவுத்தணும்னு பார்த்தா ச்சே, முடியவே மாட்டேங்குது. எல்லாரும் எப்ப பார்த்தாலும் அவ கூடவே இருக்காங்க. தனியா பேசுறதுக்கு 2 நிமிஷம் சான்ஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது. நானும் அவகிட்ட அழகா இருக்குன்னு என்னென்னமோ கொக்கி போட்டு பார்த்துட்டேன். ஆனா எதுக்குமே மசீர மாதிரி தெரியல. இந்த கவினாவளும் லவ் வேற பண்றதா சொல்றாங்க. ஃபியான்சேன் வேற இன்ட்ரடியூஸ் பண்றான். ஆனா செம்ம அழகா இருக்காளே. இவள எப்படியாச்சும் கவுத்தணும்னு நானும் ட்ரை பண்றேன். தனியாவே விட மாட்டேன்றானுங்க. ஐஷு. என்ன தீபா? நானும் ரொம்ப நேரமா நோட் பண்ணிட்டே இருக்கேன். அந்த அசோக் சார் என்னமோ இங்கே பாத்துட்டு இருக்காரு. அதுவும் அவர் உன்னதான் பாக்குற மாதிரி தெரியுது வைஷு. என்னடி சொல்ற? அவர் எங்க இருக்காரு? நேரா ஒரு பூல் இருக்கு பாரு, அங்க பாரு. எங்க? என்னடி இங்கே பாத்துட்டு இருக்காரு? அதான் எனக்கும் புரியல. காலையில இருந்தே நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் பாத்துட்டே தான் இருக்காரு. பயமா இருக்கு வைஷு. நேத்து வேற உன்கிட்ட அந்த மாதிரி பேசினாருன்னு வேற சொன்னல. ஆனா காம்படிஷன் முடிஞ்ச உடனே நானும் கவினும் லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லியாச்சே. இருந்தாலும் எதுக்கு அப்படி பாக்குறாரு வைஷு? நீ கம்மனு கவின் சார் கிட்ட சொல்லிடுடி. நீ வேற தீபா, நேத்து அவர் அந்த மாதிரி பேசினாருன்னு நான் சொன்னதுக்கே மத்தியானம் எவ்வளவு கோவப்பட்டாரு தெரியுமா? அவரை சமாதானப்படுத்துறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. வேண்டாண்டி, எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாரு. சும்மா தானே பாக்குறாரு. பாத்துட்டு போட்டோம். நாளைக்கு ஈவினிங் நம்ம தான் ஊருக்கு போறோம்ல, அதுக்குள்ள எதுக்குடி பிரச்சனை? கரெக்ட் தான். சரி, பாத்துக்கலாம். வைஷு, என்ன கவின்? என்னாச்சு? கூப்பிட தானே செஞ்சேன், அதுக்கு என்னமோ இவ்ளோ ஷாக் ஆகுற? ஒன்னும் இல்ல கவின். என்ன சொல்லுங்க? நிஜமா ஒன்னும் இல்ல. என்ன கவின, 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. சடனா நீ கூப்பிட்டோன்னே ஷாக் ஆயிருப்பாங்க. அவ்வளவுதான். சரிம்மா, எல்லாரும் ரூம்க்கு போலாமா? டைம் ஆச்சு பாருங்க. ஓகே சார். இல்லையே, இவ மொழியே சரியில்லை. ஓகேடா, வா. வருண், நீயும் தீபாவும் அப்படியே ஒரு சின்ன வாக் போயிட்டு வாங்க. அதுக்குள்ள நாங்க 2 பேரும் வரோம். தீபா, உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லல்லம்மா? அதெல்லாம் எதுவும் இல்ல சார். அதான் அவளுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டால. எந்திரிச்சு போடா. டீ. டேய், இவ ஏதோ மறைக்கிறாடா. அவகிட்ட தனியா பேசிதான் ஆக்கணும். நீ போ. சரி சரி. என்ன கவின்? என்னாச்சு? ஒன்னும் இல்லையே. நிஜமா ஒன்னும் இல்ல. இவ என்னத்துக்கு இப்படி முழிக்கிறான்னு தெரியலையே. யாராச்சும் இருக்காங்களா? ஓ, இதுதான் விஷயமா? ஹலோ, வா போலாம். எந்திரிச்சு கிளம்புனாங்க. இவன் மட்டும் எதுக்கு வரான்? ஹாய் மிஸ்டர் அசோக். ஹாய் கவின். என்னங்க, ஒரு ஹாய் தானே சொன்னேன், அதுக்கே இவ்வளவு தடுமாற்றம்? ஒன்னும் இல்லையே கவின், சும்மாதான். சொல்லுங்க. ஆமா, நானும் காலையில இருந்து உங்களை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நாங்க எங்க போனாலும் அங்கங்க நீங்க எங்களையே வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கே.
என்ன விஷயம்? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன கவின், இந்த ஹோட்டல்ல தான் எல்லாருமே ஸ்டே பண்ணிருக்காங்க. எல்லாரும் இங்க இங்க போக கூடாதுன்னு ஏதாச்சும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா என்ன? நான் போற இடத்துல எல்லாம் நீங்க இருந்தா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? ஓ, அது சரிதான் அசோக். இருந்தாலும் நீங்க வைஷுவ பாக்குற மாதிரியே எனக்குள்ள ஒரு ஃபீலிங். அதான் கேக்குறேன். நீங்க வைஷுவ பாக்குறீங்களா என்ன? ஆம், என்ன கவின்? அட, என்ன பாஸ்? என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரே கம்பெனில வேலை பார்க்குறோம். வேற வேற பிரான்ச்சா இருக்கலாம். இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே ஃபர்ஸ்ட். சோ சும்மா சொல்லுங்க பாஸ். நாளை எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன். இல்ல, அவங்கள நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா? ஆமா பாஸ். லவ் பண்ற பொண்ணு தான். இருந்தாலும் இட்ஸ் ஓகே. நோ ப்ராப்ளம். சொல்லுங்க. உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கா? அட, ஆமா கவின். நானே உங்ககிட்ட இத பத்தி எப்படிடா சொல்றதுன்னு நினைச்சேன். நீங்களே கேக்குறீங்க. அதான் கவின், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ மீன், ரொம்ப அழகா இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க கண்ணு, அவங்க லிப்ஸ், அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் செம்மையா இருக்காங்க. அது மட்டும் இல்ல கவின், அவங்க பேசுற அழகு, அப்பா, ஒரு பொண்ணு சாதிக்கிறது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணை பார்த்த உடனே டேய், என்ன கவின், நீங்க கேக்குறீங்களேன்னு சொன்னா இப்படி கைய வைக்கிறீங்க? யூ நோ ஹூ ஆம் ஐ? டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பொண்டாட்டிய ஏன் முன்னாடியே இவ்ளோ கேவலமா வர்ணிப்ப? டேய், அவள நான் கூட அந்த கண்ணோட்டத்துல பார்த்தது இல்லடா. ஆனா நீ உன்ன கவின், என் பொண்டாட்டிய சைட் அடிச்சதே தப்பு. இதெல்லாம் அவளை பத்தி தப்பு தப்பா வேற பேசுறியா? என்ன கவின், பொண்டாட்டி பொண்டாட்டின்னு ஜஸ்ட் லவ் பண்றீங்க அவ்வளவுதானே? ஏய், இது என்ன பாசிங் லவ்னு நினைச்சியா? நானும் அவளும் உயிருக்குயிரா லவ் பண்றோம். ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். இங்க பார், நேத்து நீ பேசின பேச்சு தெரிஞ்சப்பவே உன் பல்லெல்லாம் உடைச்சிருப்பேன். அவதான் எந்த பிரச்சனையும் வேண்டாம், ஊருக்கு போலான்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால அமைதியா விட்டா. என்கிட்டயே இவ்ளோ தைரியமா இப்படிலாம் நீ பேசுவ? உன்னா ஸ்டாப் இட் கவின், ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. இங்க பாருடா, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு முறை அவ பக்கம் நீ வந்த, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடா பண்ண முடியும் உன்னால? என்ன பண்ண முடியும்? ம், உட்காந்த இடத்துல இருந்தே உன்னை வேலையில இருந்து என்னால தூக்க முடியும். தூக்கி காட்டட்டுமா? என்ன, உன்னோட கம்பெனி மாதிரி பில்டப் கொடுக்குற? என் கம்பெனி இல்லதான். ஆனா உன்னை வேலையில இருந்து தூக்கி வேற எந்த கம்பெனிலயுமே வேலை செய்ய முடியாத அளவுக்கு என்னால செய்ய முடியும். அந்த அளவுக்கு ஹையர் ஆபீசர்ஸ் எல்லாரையும் எனக்கு தெரியும்டா. என்ன, ஒரு சாம்பிள் காட்டட்டுமா? ஏய், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். மைண்ட் இட். அவ ஏன் வைஷுடா. இந்த பிரச்சனைய எப்படி சால்வ் பண்றது? இதுக்கு என்னதான் சொல்யூஷன் கொடுக்க முடியும்? இதுக்கப்புறம் கண்டிப்பா அவ அதை பத்தி யோசிக்க கூடாது. வயித்துல குழந்தை வேற இருக்கு. இனிமே அவ மைண்ட் பீஸ்ஃபுல்லா தான் இருக்கணும். ஆனா என்னால நம்பவே முடியல. சூர்யாவோட அப்பா. ஷோ, பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்றது? இதுக்கு என்ன சொல்யூஷன்? ஏதாச்சும் ஒரு வழி கண்டுபிடிக்கணும். யாருக்குமே இத பத்தி தெரியாது. சாந்தி அம்மா கிட்ட எப்படி சொல்ல முடியும்? அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க உடைஞ்சு போயிடுவாங்க. சூர்யா கிட்ட இத பத்தி நான் என்னன்னு பேசுறது? அவன்கிட்ட முதல்ல இப்படி சொன்னா அவன் நம்புவானானே முதல்ல தெரியல. ஷோ, என் தலையே வலிக்குது. என்ன முடிவு இதுக்கு? கார்த்தி, என்ன பண்றது? இது யார்கிட்ட நான் சொல்றது? ஷோ, டேய் கார்த்தி. ஆ, அண்ணா, வாங்கண்ணா. எப்போ எப்போ வந்தீங்க? அட பாவி, எவ்வளவு நேரமா கார்த்தி கார்த்தின்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன். எந்த உலகத்துலடா இருக்க? இல்லண்ணா, வேற ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருந்தேனா. அதான் நீங்க வந்ததே நான் கவனிக்கல. சொல்லுங்கண்ணா. ஏய், என்னடா, அப்பா ஆக போறேன்னு சந்தோஷமா இருப்பேன்னு பார்க்க வந்தா, நீ என்னன்னா ஏதோ விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ற? ஆம், சந்தோஷமா தான் நான் இருக்கு. இருந்தாலும் கார்த்தி. ஆ, என்னண்ணா, என்னடா பிரச்சனை? ஆ, பிரச்சனையா? பிரச்சனை அதெல்லாம் அதெல்லாம் ஒன்னும் ஒன்னும் இல்லண்ணா. கார்த்தி, என்கிட்ட சமாளிக்காத. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஆமா, ஹாஸ்பிட்டல்லையே ஏதோ சொல்ல வந்தல்ல. அனிதா எதுக்காக எமோஷனலா உன்கிட்ட பேசினாங்க? எதுக்கு மயக்கம் போட்டு விழுந்தா? எனக்கு புரியல. என்ன பிரச்சனை? அண்ணா, அது இங்க பாரு கார்த்தி, உங்க பர்சனல்னா அதுல நான் கண்டிப்பா தலையிட மாட்டேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு இது உங்க பர்சனல் இல்ல. வேற என்னமோ இருக்கு. அது நீ சொல்லாம மறைக்கிற. அதுவும் எனக்கு தெரியுது. என்ன பிரச்சனை? சொல்லுடா. சொன்னாதானே அதுக்கான சொல்யூஷனை நாம கண்டுபிடிக்க முடியும். என்னன்னு சொல்லு. ஐ வில் ஹெல்ப் யூ கார்த்தி.
அண்ணா எனக்கும் வேற வழி தெரியல. யார்கிட்டயாச்சும் கண்டிப்பா இதை நான் ஷேர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த விஷயத்துக்கு என்ன சொல்யூஷன், எப்படி இதை சால்வ் பண்றதுன்னு எனக்கு தெரியலண்ணா. அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு வேற வழி தெரியல. யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. என்னாச்சு கார்த்தி? இப்படி நீ ஃபீல் பண்றனா? அண்ணா, அனிதா இத சொல்றப்போ என்னால நம்பவே முடியல. ஆனா இப்ப நம்பாம இருக்கவும் முடியலண்ணா. இதுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்படி என்னடா? சொல்லு முதல்ல என்னன்னு. அண்ணா, கார்த்தி, இப்போ இப்போ நீ என்னடா சொல்ற? அப்போ அப்போ சூர்யாவோட அப்பா? ம், ஆமாண்ணா. எனக்குமே கேக்குறப்போ அப்படிதான் செம்ம ஷாக்கா இருந்துச்சு. அதுதான் ரொம்ப எமோஷனலா அழுதுட்டே பேசினா. அப்படியே மயங்கி விழுந்துட்டா. அண்ணா, இதுக்கு நான் என்னண்ணா சொல்யூஷன் சொல்றது? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலண்ணா. டேய், என்னடா சொல்ற? நீ சொல்றது ஐயோ! அதுவும் என்னன்னா, இது எல்லாமே அத்தைக்கும் தெரியும். தெரிஞ்சு அவங்களால எப்படி நான் நார்மலா இருக்க முடியுது? எனக்கு அதுவும் புரியல. ஷோ! இப்ப கூட அவங்களால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. அனிதா, வைஷுக்கு கூட தெரியக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. இதுக்கு நான் என்னண்ணா பண்றது? கார்த்தி, இது பெரிய விஷயம் தான்டா. ஃபேமிலிலாம் அடங்கியிருக்கே. ஆனா, இது இப்படியே விடக்கூடாது கார்த்தி. இதுக்கு கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் வேணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும். சின்ன வயசுல இருந்து இவங்கெல்லாம் எவ்ளோ கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டாங்கன்னு. அப்பா இருந்தும், அப்பா இல்லாம தான்டா வளர்ந்துருக்காங்க. அத்தை எடுத்துக்கோ, இவ்ளோ வருஷமா தனியாவே இருந்துட்டாங்க. நம்ம ஏதாச்சும் முயற்சி பண்ணணும் தானே கார்த்தி? ஆமாண்ணா. கண்டிப்பா இதுக்கான சொல்யூஷன் இருக்கு. ஆனா, இது எப்படிண்ணா? இத பத்தி சூர்யாக்கு தெரிஞ்சாலாச்சும் அவன் ஏதாச்சும் ஸ்டெப் எடுப்பான். நானா போய் என்னண்ணா பேசுறது? சூர்யா கிட்ட இத பத்தி நான் என்னன்னு சொல்றது? அவன்கிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு இப்ப தெரியலண்ணா. கார்த்தி, நீ குட் நியூஸ சூர்யா கிட்ட சொன்னியா இல்லையா? ஆ, அது இல்லண்ணா. ஏய், என்னடா பண்ணி வச்சிருக்க? எதுவா இருந்தாலும் முதல்ல நீ சொல்றது அவன்கிட்ட தான். ஆனா அவன்கிட்ட இவ்ளோ பெரிய குட் நியூஸ சொல்லாம இருக்க. அண்ணா, எனக்கு என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு அவன்கிட்ட பேசினா எல்லாமே சொல்லிடுவேனோன்னு பயமா இருக்குண்ணா. உங்களுக்கே நல்லா தெரியும். அவன்கிட்ட நான் எதுவுமே மறைக்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்றது அவன்கிட்ட தான். அப்படி இருக்கப்போ அ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலண்ணா. இந்த விஷயத்த அவன்கிட்ட என்னன்னு சொல்றது? சொன்னா அவன் எப்படி எடுத்துப்பான்? முதல்ல அவன் இத நம்பணும்லண்ணா. அவன் நம்புவானான்னு எனக்கு தெரியல. இது தெரிஞ்சா சாந்தி ஆண்டி என்ன பண்ணுவாங்க? எதேதமோ மைண்ட்ல ஓடுதுண்ணா. சூர்யா கிட்ட பேசுறதுக்கு ஒரு மாரி தயக்கமா இருக்கு. அவன் ஒரு வேள நம்பாம அனிதாவ ஏதாச்சும் தப்பா நெனைச்சானா? அனிதாவோட அம்மா எனக்கு ரொம்ப முக்கியம்ண்ணா. அத்தை அவங்க ஏதாச்சும் தப்பா நெனைச்சாங்கன்னா, எப்படிண்ணா? அது என்னாலயே தாங்கிக்க முடியாது. கண்டிப்பா அனிதாவால தாங்கிக்கவே முடியாதுண்ணா. அதான் புரியுதுடா. அதுக்காக அவன்கிட்ட பேசாமயே இருக்க போறியா என்ன? அவன் கண்டிப்பா நீ பேசாம இருந்தா தான் ஏதாச்சும் யோசிப்பான். இல்லண்ணா, இப்போதைக்கு அவன் கிட்ட என்னால எதுவும் சொல்ல முடியாது. இதுக்கு கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் வேணும்ண்ணா. அது என்னன்னு கண்டுபிடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட பேசுறேன். எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியலண்ணா. கார்த்திக், கஷ்டம்தான். ஆனா நிதானமா நம்ம யோசிக்கலாம். கண்டிப்பா இத பத்தி பொறுமையா சாந்தி ஆண்டி கிட்டயும், சூர்யா கிட்டயும் சொல்லிதான்டா ஆகணும். வேற வழி இல்ல. இப்போலாம் அவங்க நம்பாம இருந்தாலும், அவங்க பொண்ணு தான்னு நிரூபிக்கிறதுக்கு இப்போலாம் நெறைய வழி இருக்கு. டிஎன்ஏ டெஸ்ட் இருக்கு. ஸோ நம்ம ஈஸியா வந்து அவங்க தான் இவளோட அப்பான்னு ப்ரூவ் பண்ணலாம். ம். இங்க பாரு கார்த்தி, இதுக்கப்புறம் அனிதாவ இந்த விஷயத்த பத்தி நெறைய யோசிக்க விடாத. அவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்கடா. ஸோ கண்டிப்பா மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கணும். அதனால பக்கத்திலேயே இருந்து பார்த்துக்கோ. எதுவா இருந்தாலும் நீ சால்வ் பண்றேன்னு அவங்களுக்கு நம்பிக்கை குடு. அதுவே போதும். உங்ககிட்ட சொன்னதிலேயே அவங்க கண்டிப்பா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருப்பாங்க. ஸோ பார்த்துக்கோ. புரியுதா? தேவையில்லாம யோசிக்காத. நானும் யோசிச்சு பார்க்குறேன். இதுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கும். ஆனா கண்டிப்பா சாந்தி ஆண்டி கிட்டயும், சூர்யா கிட்டயும் சொல்லி தான் ஆகணும். ம். சரி, ரொம்ப நேரம் இங்கேயே உட்காந்துருக்காத. எந்திரிச்சு போய் தூங்கு. நீங்க போங்கண்ணா. நான் வரேன். சரிடா. ஓகே. குட் நைட். குட் நைட்ண்ணா. என்னம்மா கடைசியில இப்படி ஆயிடுச்சு? அந்த கார்த்தி அப்பா ஆக போறானா? அவன்லாம் சந்தோஷமாவே இருக்க கூடாதுன்னு நினைச்சம்மா. கடைசியில அதான்டி ஷாலினி, எனக்குமே புரியல. ச்சீ, எப்படி
நான் இந்த விஷயத்தை தான் சொல்லி சொல்லி இனிமே வீட்ல பிரச்சனை பண்ணணும், எப்படியாச்சும் அவளுங்க மனசுல நஞ்ச விதைக்கணும்னு என்னென்னமோ கனவு கண்டு வச்சிருந்தேன். கடைசியில அவ என்னன்னா முழுகாம நிக்கிறேன்னு வந்து நிக்கிறா. என்னத்த சொல்றது? ஷோ, அவளுங்கள கஷ்டப்படுத்தணும் நான் ஒரு பிளான் போட்டா, கடைசியில அந்த பிளான் இப்படி சொதப்பிடுச்சேடி. என்னம்மா இந்த வீட்ல கடைசியில நம்ம எது நினைச்சாலும் அது நடக்கவே மாட்டேங்குது. எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டாவே நடக்குதுமா. எப்ப பார்த்தாலும் இந்த வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கம்மா. அத பார்க்கவே எனக்கு எரிச்சலா இருக்கு. அதான்டி எனக்கும் எரிச்சலா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்டி. மாமா, அனிதா, எப்ப வந்த? இப்பதான். என்ன பண்றீங்க? நானும் நீங்க ரூம்க்கு வருவீங்கன்னு எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். நீங்க வந்த மாதிரியே தெரியல. அதான் உங்களை தேடி நானே இங்க. இங்க வா ம், சொல்லுங்க. செல்லக்குட்டி, இங்க வாடி. உனக்கென மட்டும் வாழும் இதயமடா, உயிருள்ள வரை நானும் அடிமையடா. என்ன சார்? இங்க தான் மேடம் சொல்லணும். நான் உங்களை தேடி தான் வந்தேன், வேற ஒன்னும் இல்ல. விடுறீங்களா? அம்மா, நீ அத்தை கூட பேசிட்டு இருக்கேன்னு தான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போலான்னு வந்தேன். நீ என்னன்னா கொஞ்ச நேரத்திலே வந்திருக்க? எனக்கு தூக்கமா வந்துச்சா, அதான் அம்மா போய் தூங்க சொல்லிட்டாங்கன்னு வந்தேன். ரூம்க்கு வந்து பார்த்தா நீங்க ஆளே காணோம். அதான் உங்களை கூட்டிட்டு போலான்னு. பாரா, என் செல்லக்குட்டிக்கு தூக்கம் வந்துச்சாம். சரி, போலாமா? இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். இங்க நல்லா இருக்குல்ல. சரி, ஓகே. மாமா, நான் ஒன்னு கேக்கட்டா? கேளு. அத நீங்க சூர்யா அண்ணா கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல அனிதா. சொல்லலையா? ஏங்க, சொன்னா அவர் சந்தோஷப்பட்டிருப்பாருல்ல. நீங்க ஏன் சொல்லல? அது அது வந்து நாளைக்கு சொல்லிக்கலாமே. ஆறா, இது என்னடா அதிசயமா இருக்கு. எப்பவும் எது நடந்தாலும் முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு தான் சொல்லுவீங்க. இன்னைக்கு என்ன இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நாளைக்கு சொல்றேன்னு சொல்றீங்க? அது ஒன்றும் இல்லை அனிதா, எங்கேயாச்சும் வெளியே போயிருப்பாங்க, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்? அதான் நாளைக்கு நாளைக்கு சொல்றேன். அதுவும் கரெக்ட் தாங்க. நானும் அதனால தான் கையலுக்கு ஃபோன் பண்ணல. ஓகே ஓகே. சரி, உன் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? இந்நேரம் சித்தி ஆக போறேன்னு தையா தக்கான்னு குதிச்சிட்டு இருப்பாளே. இல்ல, நான் சொல்லல. என்ன சொல்லலையா? அனிதா, என்னாச்சு உனக்கு? எப்பயுமே உன் தங்கச்சி கிட்ட எதுவுமே சொல்லாம இருக்க மாட்டியே, இப்ப என்ன புதுசா இவ்ளோ பெரிய விஷயத்த, அதுவும் அவ சித்தி ஆக போற விஷயத்த சொல்லாம இருக்க? கண்டிப்பா இந்த விஷயத்த நீ சொல்லாம இருந்தா அவளுக்கு ரொம்ப கோபம் வரும். ஒரு வகையில அவளும் தாமா அம்மா. அதனாலதான் சொல்லல. என்ன புரியல அனிதா? மாமா, எனக்கு தெரியும் அவ சித்தி ஆக போறானா அம்மா ஆக போறான்னு ரொம்ப சந்தோஷப்படுவா. இருக்கிறதுலே என் பக்கம் இருந்து ரொம்ப சந்தோஷம் தர விஷயம்னா அவளுக்கு அதாதான் இருக்கும். கரெக்டா? ஆமா, அப்புறம் அதனாலதான் நான் சொல்லல. என்னடி சொல்ற? மாமா, சின்ன வயசுல இருந்து ஒவ்வொன்னும் அவளுக்காக நான் தான் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன். ஏன் என்கிட்ட இதுவரையும் எந்த விஷயத்தையுமே அவ மறைச்சதே இல்லை. ஆனா கொஞ்ச நாளா என்கிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிறா. அனிதா. என்ன உங்க மூஞ்சு மாறிடுச்சு? இல்ல, அது அது என்னன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். அனிதா, அது நான் ஏன் உன்கிட்ட சொல்லலனா? நீங்க என்கிட்ட எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க வேண்டாம். ஏன்னா அதுக்கான ரீசனும் எனக்கு தெரியும். என் தங்கச்சியே என்கிட்ட சொல்லணும். எங்க 2 பேருக்கு நடுவுல வேற யாரும் வரக்கூடாது, வேற ஒருத்தர் மூலமா எனக்கு அந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க. கரெக்டா? ஆமா அனிதா, ஆனா இதெல்லாம் உனக்கு எப்படி? ஏங்க, இதே வீட்ல தான் நானும் இருக்கேன். அது எப்படி எனக்கு தெரியாம இருக்கும்? ஆனா ஒண்ணு, இந்த வீட்ல இருக்க அத்தை மாமாக்கு தவிர மத்த எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆனா நீங்க யாரும் ஒருத்தர் கூட வந்து என்கிட்ட சொல்லல. அவளா என்கிட்ட சொல்லுவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு ஒருத்தர் கூட சொல்லாம இருக்கீங்க. என்ன, அப்படிதானே? அது அது எதுவும் சமாளிக்காதீங்க மாமா.
எனக்கு இந்த விஷயம் தெரியறப்ப உங்க மேல ஒரு கோபம் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் நீங்களும் வைஷுவும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அப்பவே தெரிஞ்சிருச்சு. நீங்க எனக்காக, எனக்கும் என் தங்கச்சிக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இவ்ளோ நாள் ஆச்சு, என்கிட்ட இன்னும் அதை பத்தி அவளுக்கு சொல்லணும்னு தோணலல்ல. சாரி அனிதா, நான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்ல, நீ சொன்ன ரீசன் தான். சாரி, எனக்கு தெரிஞ்சும் உன்கிட்ட நான் அதை மறைச்சிட்டேன். விடுங்க மாமா, நான் உங்க மேல எதுவும் கோவப்படல. நீங்க நினைச்சதும் கரெக்ட் தானே. அவ சொல்லாம இன்னொருத்தர் மூலமா எனக்கு விஷயம் தெரிய வரப்போ எனக்கு அது எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கும். என் சைடு இருந்து நீங்க அதை யோசிச்சிருக்கீங்க. ஆனா அவ யோசிக்கலல்ல. கவினும் அவளும் லவ் பண்றத என்கிட்ட இன்ன வரையும் அவ வாயை திறந்து சொல்லலைங்க. எவ்வளவு சான்ஸ் எனக்கும் அவளுக்கும் பேச கிடைச்சது. ஆனா ஒரு டைம் கூட என்கிட்ட அவளுக்கு சொல்லணும்னு தோணலல்ல. ஏய், நீ ஏன் அப்படி நினைக்கிற? அவளுக்கு என்ன சுச்சுவேஷனோ? உடனே அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. நான் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கோவம்லாம் வருது. இருந்தாலும் நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை பத்தி பேசாதீங்க. நான் அவகிட்ட இவ்வளோ நாளா காட்டிக்காம இருந்ததுக்கு காரணம் அவளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. அந்த டைம்ல நானும் கோவமா இருந்தா அவளுக்கு கண்டிப்பா அது கஷ்டமா இருக்கும் தான் அவகிட்ட எதுவுமே காட்டிக்காம இருந்தேன். இதுக்கப்புறமும் என்னால முடியாதுங்க. அதனாலதான் இவ்வளோ பெரிய விஷயத்த அவகிட்ட மறைச்சு வச்சிருக்கேன். அவளுக்கு விஷயம் தெரிஞ்சு வந்து என்கிட்ட கேட்பான்ல, அப்ப பாத்துக்கிறேன் அவளோ. சரிம்மா, நான் அக்கா தங்கச்சிக்குள்ள இப்பவும் வரமாட்டேன், ஓகேவா? தங்கச்சியாச்சு அக்காவாச்சு, ஆளை விடுங்கப்பா. அப்படியே இருங்க, அதுதான் நல்லது. சரி, ரொம்ப நேரம் ஆச்சு, போய் தூங்கலாமா? என் செல்லக்குட்டிக்கு வேற தூக்கம் வந்துருச்சு, போலாமாடா? போலாங்க. சரி வா. ஆனா ஒரு கண்டிஷன். என்னடி? எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. அதனால என்ன தூக்கிட்டு போங்க. இப்ப என்ன, என் பொண்டாட்டிக்கு ரொம்ப கால் வலிக்குது, அவளால நடக்க முடியாது, இப்போ அவளை தூக்கிட்டு போனோம், அவ்வளவுதானே? தூக்கிட்டு போட்டா போச்சு. நிஜமாவா? ஆமாடி செல்லக்குட்டி. நீயும் என்னை பிரிந்தால் எந்தன் பிறவி முடியுமே, மீண்டும் என்ன, வந்து தூக்கிடலாமா? சேர்ந்தால் மறுபிறவி தொடருமே. நீயும் கோவிலானா